யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலிலே அனுதினமும் இறைவன் நிறைவே குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் பேறு பெற்ற அர்ச்சகர் ஞானஸ்கந்தன், விஸ்வநாத ஞானஸ்கந்த ஈசான சிவம் அடியனது நாமதேயம். என்னைப் போலவே ரமேஷ் சுவாமிநாதன் தலைமை அர்ச்சகர் மற்றும் ஐயப்பன், சுப்பிரமணிய குருக்கள் முதலான உப குருக்கள் எல்லாம், அர்ச்சகர் எல்லாம் இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது அறநிலைத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் திருக்கோயிலாகும். ஓம் த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்தோச்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா திரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. சத்குரு சரணாரவிந்தாப்யான் நமஹ. அன்பர்களே, இது குருஸ்தலம், அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே மூர்த்தி இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர், இறைவி ஏலவார் குழலி, விசேஷமூர்த்தி தட்சிணாமூர்த்தி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், அஷ்டதிக் தீர்த்தம், அமுத புஷ்கரணி, ஞானகூபம், ஸ்தல விருட்சம் பூளைச்செடி, இரும்பூளை என்று சொல்லக்கூடிய பூளைச்செடி. இந்த ஆலயத்திலே வழிபட்டோர் அகஸ்தியர், சுகபிரம்ம ரிஷி, காகபுஜண்டர், ஆதிசங்கரர் மற்றும் சப்த ரிஷிகளெல்லாம் வழிபட்டு ஸ்தோத்திரம் இயற்றி ஞானசம்பந்தர் தேவார பாடல் இயற்றி இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அவரவர் கேட்கும் வரனை கொடுக்க இறைவனிடம் பெறுவதற்காக அனைத்து ரிஷிகளும் வழிபட்டுள்ளனர். இந்த ஆலயத்திற்கு குரு பரிகார ஸ்தலம் என்று பெயர். ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர், அதாவது ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களையும் மக்களையும் காத்து அமர்ந்ததாலே இந்த ஊர் பெயர் ஆலங்குடி, இறைவன் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர். தட்சிணாமூர்த்தி, முதலிலே சொன்ன வண்ணம் சப்த ரிஷிகள் முதலான அகஸ்தியர் முதலான ரிஷிகளாலே வழிபட்டதும் சனகாதி முனிவர்களாலே வழிபட்டதுமான இந்த ஸ்தலமானது தட்சிணாமூர்த்தி குரு தோஷங்களை விளக்கக்கூடியவர். குரு பகவான், அதாவது ஒரு ஜாதகத்திலே ஜாதகம் மற்றும் கோச்சாரம் இரண்டும் நன்றாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும், கோச்சாரத்திலே சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பொழுது சிறு கெடுபலனையும் அவரவர் ஜாதக அமைப்பின் பிரகாரம் கொடுப்பது நவக்கிரகங்கள். அந்த நவக்கிரகத்திலே 2 கிரகங்கள் வலுவானது. ஒன்று குரு பகவான், இன்னொன்று சனி பகவான். இந்த 2 கிரகத்துக்குள்ளாகவே இந்த 9 கிரகங்களுடைய ஆதிச்சாரம் இருக்கும். அந்த வகையிலே நமது தட்சிணாமூர்த்தி பெருமானை வழிபட்டால் குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும். குரு தோஷங்கள் 8லே குரு மறைவது, 4லே அர்த்த மறைவு ஸ்தானங்கள், 12 விரயஸ்தானம் முதலிய குரு தோஷங்கள் மற்றும் ஆண்டுக்கு ஆண்டு குருவின் நகர்வினாலே ஏற்பட, அதாவது கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய அன்றைய கிரக நிலைகளை பொறுத்து பலன்கள் அமையப்பெறும். இந்த வருடம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த வகையிலே சில ராசிகள் சுப பலன்களையும் சில ராசிகள் ஒரு அசுப பலன்களையும் பெறுகின்றன. இந்த குரு பகவானை வழிபடுவதனால் இது மாதிரியான ஜாதக தோஷம், குருவினால் ஏற்படுகின்ற அனைத்து விதமான தோஷங்களும்
இந்த குரு பகவானை வழிபடுவதனால் நமக்கு அனுகிரகம் கிடைக்கின்றது. அந்த வகையிலே ஆபத் சகாயேஸ்வரர், ஏலவார்குழலி, குரு பகவான் 3 தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்டு ஆலயத்தை 3 முறை அல்லது 24 முறை வலம் வந்து கொடிமரத்து அடியிலே நமஸ்காரம் செய்தால் குருதோஷங்கள் விலகுவதாக அகஸ்திய நாடி, கௌஷிக நாடி, சிவநாடி போன்ற நாடி பரிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது ஞான குருவாகவும் இருக்கின்றார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் முதலிய பிரம்மகுமாரர்கள் 4 இந்த 4 ரிஷிகளுக்கும் ஞானோபதேசம் இந்த சின்முத்திரையாலே, முதல்வனே சொன்ன மாதிரி சின்முத்திரையாலே இந்த ஞானோபதேசம் கொடுத்ததனால் இந்த இடம் ஞான குரு ஸ்தலம். குருவிலே ஞான குருவாக விளங்கக்கூடியவர். புத்திர சந்தானம், கல்யாணம், உடல் ஆரோக்கியம், வம்ச விருத்தி என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை பிறப்பு முதலிய காரியங்களெல்லாம், முதலிய வரன்களெல்லாம் இந்த குரு பகவானை வேண்டுவதனாலே நமக்கு தடையற கிடைக்கின்றது. ஒரு ஜாதகத்திலே கெட்ட கிரகங்கள், அதாவது துருஸ்தானத்திலே அமையப்பெற்று குரு பார்வை இல்லாமல் சிரமப்படுகின்ற ஜாதக அன்பர்கள் இங்கே வந்து இந்த குரு பகவானை தரிசித்தால் குருவன் பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் குரு பகவான் பார்வை பற்றும் பொழுது நமக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகின்றன. வாழந்தோறும் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடைய சொந்தமான அனுபவம் இது. அதுவரை குரு பெயர்ச்சியிலையும் லட்சோபலட்ச மக்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும் வேண்டிய வரங்களை இந்த குரு பகவான் அருள்கின்றார். அதிலே இது பஞ்சாரண்ய ஸ்தலம் என்று சொல்வார்கள். காலையிலே ஒரு ஸ்தலம், அதாவது திருக்கருகாவூர், ஹரித்வாரமங்கலம், அவளிவநல்லூர், ஹரித்வாரமங்கலம், ஆலங்குடி, திருக்கொல்லம்புதூர் இந்த 5 ஸ்தலமும் பஞ்சாரண்ய ஸ்தலம் என்று பெயர். காலையிலே திருக்கருகாவூர் தரிசனம், மதியம் உச்சி பொழுதிலே காலையிலே அருணோதயம் காலை பூஜையிலே திருக்கருகாவூரும், காலை சிந்தி பூஜையிலே அவளிவநல்லூரும், மதியம் உச்சி காலத்திலே ஹரித்வாரமங்கலமும், சாயங்காலம் இப்போ நம்ம வந்து சாயங்காலத்தில் இருக்கோம். அந்த சாயங்காலத்தில் இந்த இறைவனை தரிசனம் செய்தாலே நமக்கு புண்ணியம். அந்த வகையிலே சாயங்காலம் ஆலங்குடியவும், அர்த்தஜாமத்திலே திருக்கொல்லம்புதூரும் என்று சொல்லக்கூடிய திருக்கொல்லம்புதூர் இந்த 5 ஊர்களையும் வழிபட்டால் காசி முதலான பாரத தேசத்தில் அமையப்பெற்ற அனைத்து விதமான சிவாலயங்களையும் தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த விசேஷமும் இந்த ஸ்தலத்துக்கு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்பாள் இறைவி ஏலவார்குழலி, வாசனை உடைய கூந்தலை உடையவள் என்பதாக பொருள்படும். இந்த அம்பாளுக்கு நவராத்திரி தோறும் விசேஷமான பூஜைகள் நிகழ்கின்றது. அம்பாள் தெற்கு நோக்கி வரும் பக்தர்களை முதற்கொண்டு அழைப்பது அம்பாள். முதலிலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீனாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மீன் கண் எப்போதுமே கண்ணை மூடாமையே அதோட தன்னோட குஞ்சுகளை பார்த்துட்டே இருக்குது. அதனால தான் மீன் கண்ணு உடையவள் மீனாட்சி. அதுபோல் அம்பாளுடைய எந்த ஒருத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் நம்ம அம்மா மாதிரியான சொந்தம் கிடைக்காது. அது மாதிரி அம்பாள் எடுத்தோடனே அம்பாள் வந்து நம்மள்கிட்ட உள்ள பாவங்கள் எல்லாம் உள்ள வரும் பக்தர்களை அவள் முதல்ல நம்மளை பார்த்து பாவத்தை நீக்கி நம்மளை உள்ளே ஆண்டவன்கிட்ட போய் ஞான அனுகிரகத்தையும் குரு பகவான்கிட்ட போய் ஞானத்தையும் கொடுத்து பிற்பாடு நம்மளை நமக்கு வேண்டிய வரங்களை முழுமையாக தந்தள்ளக்கூடிய ஏலவார்குழலி. இந்த 3 தெய்வம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமான முறையிலே அமைய பெற்றுள்ளது. இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் 10 தினங்களும் சித்திரை பிரம்மோற்சவமும், அதாவது இறைவனுக்கு பிரம்மோற்சவம், தட்சிணாமூர்த்திக்கு தேரோட்டமும், மாசி மாதம் நகலக்கூடிய 3வது வியாழன் மற்றும் 4வது வியாழன், 3வது வியாழன் மகா குருவார தரிசனமும், 4வது வியாழக்கிழமை 1008 சங்காபிடம் ரொம்ப விசேஷமான பூஜைகள். அதன் பிறகு சிவராத்திரி, நவராத்திரி ரொம்ப விசேஷமான முறையிலே இங்கே நிகழும். இங்கே அமுத புஷ்கரணி முதலிய பிரம்ம தீர்த்தங்களில் நீராடி, அது பண்டைய முறை நீராடி இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். 3 பிரகாரம் வலம் வந்து கொடிமரத்தில் நமஸ்காரம் செய்தால் நம்மிடம் உள்ள அனைத்து தோஷங்களும் விலகி நமக்கு நற்கதை நமக்கு கேட்டே அவரங்க கொடுப்பார் என்பது ஆகம வாக்கு. பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த இறைவன் இறைவி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குருதோஷங்கள் விலக பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொரோனா காலகட்டங்கள் இல்லாத நேரத்தில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடை திறந்திருக்கும். காலையில் 6 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி, 8:30 மணிக்கு காலை செந்து, மதியம் 1 மணிக்கு உச்சிகாலம்,
சாயங்காலம் 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5:30 மணி அளவிலே சாயரட்சை, இரவு 9 மணிக்கு அர்த்தஜாமம் பள்ளியறை பூஜை நடைபெறும். கொரோனா காலகட்டங்கள் இந்த அரசு நெறிமுறைப்படி இப்பொழுது காலை 6லேருந்து 7 வரை தரிசனம், 7:30லிருந்து 9 வரைக்கும் பூஜைக்காக இடைவேளை, 9லிருந்து 12 மணி வரை தரிசனம். அதே போலவே சாயங்காலம் 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5 வரை தரிசனம், 5 மணியிலிருந்து 6 மணி வரை சாயரட்சை பூஜைக்காக நடை அடைக்கப்படும். 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தரிசனம், 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை மற்றும் நடை அடைப்பு. கொரோனா காலம் இல்லாத நாட்களில் காலை 6 to 1 மணி வரையும், மாலை 4 மணியிலிருந்து 9 வரையும் தரிசனம் செய்யலாம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். வியாழக்கிழமை முழுவதுமாக நடை பகலிலே காலை 5 மணிக்கு திறக்கப்பட்ட நடையானது இரவு 9 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். மித்த காலங்களிலே மதியம் மட்டும் 2 மணி நேரம் நடை அடைக்கப்பட்டிருக்கும். பக்தர்கள் அனைவரும் குரு பகவானை பிரார்த்தித்து எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெறுமாறு எல்லாமுள்ள தட்சிணாமூர்த்தி பெருமானை பிரார்த்திக்கிறேன். முதலில் இந்த வருடம் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம் மற்றும் கும்பராசி அன்பர்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குருதோஷங்கள் அனைத்தும் விலகி, பாப தோஷங்கள்லாம் விலகி, குழந்தைகளுக்கு கல்வி, குமாரர்களுக்கு விவாகம், கல்யாணம் நடந்த தம்பதிகளுக்கு நல்ல புத்திர சந்தானம், வயோதருக்கு தேக ஆரோக்கியம், விவசாயிக்கு நல்ல விவசாயம், வியாபாரிக்கு நல்ல வியாபாரம் செழிக்க எல்லாமல்ல குரு பகவானை ஆலயத்துக்கு வந்து தரிசித்து அனைத்து வளங்களும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யூத் பேப்பர் வியூவர்ஸ் அனைவரும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து இங்கே வந்து விடாமல் அந்த ஏதோ சாதாரணமாக எடுத்துக்காமல் ரொம்ப மெனக்கெட்டு இவங்க ஏற்பாடு பண்ணி உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் வழங்கிட்டுருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்ட ஏகப்பட்ட இடத்துல உத்தரவு வாங்கி ஏகப்பட்ட இடத்துல மெனக்கெட்டு பண்ணுறாங்க. இதை பார்த்த அன்பர்கள் இறைவனை காணொளி மூலம் பார்த்த அன்பர்கள் நேராகவும் தரிசனம் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் கேட்டுமாறு கேட்டுக்கொள்ளும்.